ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுதமாக பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க பலர் பரிசுத்தவான்களை படுகொலை செய்தார்களா? நல்ல அருமையான ஒரு தலைப்பு. பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும் சிலர் பரிசுத்தவான்களை படுகொலை செய்தார்கள் அல்லது செய்தார்களா என்று ஒரு கேள்வியோடோ நாம் அந்த பாடத்தை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கண்ட காட்சிகள், கேட்ட செய்திகள், கண்ணார பார்த்தவைகள், இவைகளெல்லாம் நமக்கு ஞாபகம் வருகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதாக உலகம் பாவத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. உலகம் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறது சொல்லி நினைத்தால் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. பரிசுத்தரை நோக்கி ஓடவில்லை, படைத்தவரை நோக்கி ஓடவில்லை, பரலோக தேவனை நோக்கி ஓடவில்லை, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, உபச்சாரம், பேசித்தனம், பலவிதமான கள்ள தொடர்புகள், இவைகள் தான் உலகத்துல பெருகிற்று. ஆகவே வேதம் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் பரிசுத்தமா இருங்கள், நீங்கள் பரிசுத்தமா இருங்கள், கொலை செய்யாதிருப்பாயாக என்று பிதாவாகி தேவன் 10 கட்டளைகளில் ஒன்று பிரதானமாக நமக்கு எழுதி கொடுத்தார் இல்லையா? ஆகவே இன்றைக்கு உலகத்துல கள்ள தொடர்பு நிமித்தமாக கணவன் என்று பாராமல், பிள்ளைகள் என்று பாராமல், மனைவி என்று பாராமல், சொந்த பந்தம் என்று பாராமல், ஒரு எஜமான், ஒரு எஜமாட்டி, ஒரு வேலைக்காரன், ஒரு கூலிக்காரன், இப்படி என்று யாருமே சொந்த பந்தம், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, சின்னம்மா, அத்தி, மாமா, அங்கிள், ஆண்டி, இப்படி பலவிதமான உறவுகள் சில நேரங்களில் கள்ள தொடர்பு நிமித்தமாக நல்லவர்களை கொலை செய்கிறத பார்க்கிறோம். வேலைக்காரர்களை கொலை செய்கிறார்கள், எஜமான்களை கொலை செய்கிறார்கள், எஜமாட்டிகளை கொலை செய்கிறார்கள், நண்பர்களை கொலை செய்கிறார்கள். நண்பனுடைய மனைவியோடு கூட கள்ள தொடர்போடு கூட இருந்து நண்பனை கொலை செய்கிறான். அகத்து வீடு, பகத்து வீடு, சொந்த பந்தங்கள், வேலை ஸ்தலத்துல, அலுவலகங்களில, பல இடங்களில, வேலை செய்கிற இடங்களில கள்ள தொடர்போடு கூட நல்லவர்களையும் கொலை செய்கிறார்கள், பரிசுத்தவான்களை கொலை செய்கிறார்கள். அநேக மதத்துல அப்படியாக பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கத்தக்கதாக சிலர் பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள், கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், பிரியாணிக்காக கள்ள தொடர்பை வைத்துக்கொண்டு, பிரியாணி கடைக்காரனை வைத்துக்கொண்டு 2 பிள்ளைகளை கொன்று போட்டு கணவனோடு இராதபடிக்கு கள்ள தொடர்போடு கூட அவனோடு கூட ஓடிவிட்ட ஒரு பெண்மணி. எத்தனை பேர் சென்னையில நடந்த ஒரு சம்பவம், ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம், கர்நாடகா, கேரளா, வட மாநிலங்கள், வெளிநாடுகளில் கூட கள்ள தொடர்பு நிமித்தமாக தன்னுடைய மனைவி பரிசுத்த வாட்டிய கொலை செய்தவர்கள் உண்டு, கொலை செய்தவர்கள் உண்டு. தன்னுடைய மனைவி தங்கச்சோடு கூட, மச்சஞ்சோடு கூட கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு மனைவியை கொலை செய்தவர்கள் எத்தனை பேர் சிறைச்சாலையில் இல்லை, தண்டனை அனுபவிக்கவில்லை, அல்லது அறியாமல் தெரியாமல் செய்தோம் என்று சொல்லி பொய் சாட்சி சொல்லுகிறது இல்லை. எத்தனை பேர் அப்படியாக கள்ள தொடர்போடு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உண்டு இல்லையா உலகத்துல? ஆகவே பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க பலர் பரிசுத்தவான்களை கொலை செய்தார்களா? எஸ், கொலை செய்தார்கள். மகனை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதல் இருவரும், தாயும் 30 வயது உள்ளவனை கொலை செய்து பிரிட்ஜில் வைத்தார்கள். ஏனென்றால் காதலனை கண்டித்தது நிமித்தமாக. எவ்வளோ ஒரு குமரி மாவட்டத்துல கள்ளக்காதல் விஷம் கொடுத்து அநேகர் மரித்தார்கள். சொந்த பந்தங்கள், வெளிநாட்டில் இருக்கிறான் புருஷன், வெளிநாட்டிலிருந்து வேலை செய்து வேண்டிய பணத்தை அனுப்புகிற தன்னுடைய கணவனை சந்தித்த உடனே அவனுக்கு விஷம் கொடுத்து
எவ்வளவு வேதனை, சொல்ல முடியாத ஒரு நிலை. மகன், மருமக, மகள்கள், மாமியார், அத்தி, மாமனார், இப்படி கள்ள தொடர்பு நிமித்தமாக மனைவியை கொன்று, மாமனாரை கொன்று, அநேக வேலை ஸ்தலங்களில பிளான் பண்ணி நண்பனை கொன்று, கள்ள தொடர்பு. நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், யோக்கியமுள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் மரண படுக்கையில இருக்கிற நிலைமையில இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உலகம் பாவத்தை நோக்கி கொண்டு ஓடுகிறது. வேண்டாம், கணவனோடு கூட மனைவியோடு கூட வாழ வேண்டும். ஆகையினாலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் எழுதி வைத்தார், உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய சொத்தையும் அவனுடைய கழுதையும் அவனுடைய எருதுகளையும் பிறனுடைய மனைவியும் இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக. இச்சை, பாவ சந்தோஷம். சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, கேட்கிற அந்த வார்த்தையை உன் உள்ளத்துல ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். ஒருவேளை நீ தவறா ஓடிக்கொண்டிருந்தால் மனம் திரும்பு. கள்ள தொடர்பு யாருக்கும் தெரியாத நினைக்காத. பிதாவாகி தேவன் பார்க்கிறார், கடவுள் காண்கிறார், கணக்கு வைப்பார். நரகத்துல பங்கடைய கூடாது. பரிசுத்தமுள்ள குடும்பமா, முன்மாதிரியான குடும்பமா, ஐக்கியமுள்ள குடும்பமா, ஆரோக்கியமான குடும்பமா, ஆசீர்வாதமான குடும்பமா, பிதாவாகி தேவனுக்கு மகிமை வாழ்கிற குடும்பமாக வாழ வேண்டும். அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அததான் ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறார். குடும்பமாக ஒரு யோசேப்பு போல பாவத்தை விட்டு ஓட வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு உன்னை விலைக்கு காத்து கொண்டால் ஆரோக்கியம், ஆசீர்வாதம், நன்மைகள். ஆகவே பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காகவே பைபிள்ல நிறைய பேர் பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால், அந்த இடத்துல அருமையான ஒரு குடும்பம், முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். அவர்களை நேசித்த ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் காயன், ஆபேல். காயன் நிலத்தை பயிரிடுகிறவனானான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். இருவருமாக பெற்றோர்களால போதிக்கப்பட்டு, பெற்றோர்களால் நடத்தப்பட்டு, தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும், தேவனை ஆராதிக்கணும் என்ற ஏக்கத்துல இருவருமாக செயல்பட்டார்கள். காயன் தனக்கு இஷ்டமானதை ஆண்டவர் கொடுத்தான், ஆண்டவருக்கு இஷ்டமானதை தரவில்லை. ஆனா ஆபேல் தேவனுக்கு இஷ்டமான காணிக்க தந்தார், ஆண்டவர் அங்கீகரித்தார். அந்த நேரத்துல அருமையாக காயனுக்கு கோபம் வந்தது. என் காணிக்க அங்கீகரிக்கவில்லை ஆண்டவர், ஆபேலினுடைய காணிக்க அங்கீகரித்தார் என்று கோபம் கொண்டு 9, 10, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். காயன் ஆபேலோடு கூட பேசிக்கொண்டு வயல்வெளியிலே அவன் கொலை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய சந்தோஷத்துக்காக, உன்னுடைய மகிழ்ச்சிக்காக, உன்னுடைய தேவைக்காக மற்றவங்களை கொலை செய்து எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட எரிச்சலோடு கூட, அப்படிப்பட்டதான கோபத்தோடு கூட, போராமையோடு கூட, பொச்சரிப்பு, வைத்தரிசல் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில சகோதரன் மேல இன்னைக்கு உலகத்துல காயன் ஆபேல போல குடும்பமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற சகோதரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான். காரணம், அவங்களுக்கு வந்த மனைவிகள் அவர்களை தூண்டி விட்டு சொத்து கேளு, சொத்து பங்கு கேளு, நிலத்தை கேளு, வீட்டை கேளு, பணத்தை கேளு. என்ன செய்யறாங்க அப்பா, என்ன செய்யறாங்க உங்க அம்மா, பாகம் போடு, கொலை செய், உங்க ஒப்பனை கொன்று போடு, உங்க அம்மாவை கொன்று போடு, நமக்கு சொத்து பிரிச்சுக்கலாம். தூண்டி வெட்டு அண்ணன் தம்பிகளை வெட்டுகிற ஒரு நிலையில உலகத்தில் இருக்கு. அருமையானவர்களே, பெற்றோர்களை கொலை செய்து, உடன் பிறந்தவர்களை கொலை செய்து நீ எடுத்துக்கொள்ளுகிற சொத்துனால நீ எவ்வளவு காலம் வாழ போற?
அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா தண்டனை உனக்கு சிறைச்சாலையில. அங்கேயே உன் ஆயுசு நாட்கள் முடிந்து இருக்குது. அன்பாயிரு, ஐக்கியமாயிரு, நேசி, உனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கும். பொறுத்து இருந்தால். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே ஆபேல் காயனு குறித்து வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு சம்பவம் உங்களுக்கு நன்றா தெரியும் இல்லைங்களா? தாவீது ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அருமையாக சாட்சி பெற்றார். யார் என்றால் தாவீதானவர். அதுக்கு முன்னதாகவே அவர் ராஜாவான பிற்பாடு தன்னுடைய சேவகனாகிய உரியா அப்போ 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரத்துல இந்த 2 அதிகாரங்களை அந்த சம்பவங்களை வாசிக்கும். தன்னுடைய சேவகனாகிய உரியா அவன் மனைவியாகிய பத்ஷேபாள் இடத்துல பிரவேசித்தார் தாவீது. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தாவீது, என் தாசனாகிய தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர வேறு ஒரு தவறும் செய்யவில்லை என்று வேதம் அழகாக அந்த தாவீது குறித்து ஆண்டவர் எழுதி வைத்தார். அவர் ஒன்று தவிர, அந்த ஒரு பாவம் தவிர வேற எதையும் தாவீது செய்யவில்லை என்று ஆண்டவர் அற்புதமாக பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்தார். ஒரு நாள் யுத்தத்துக்கு போகாமல் தன்னுடைய மாடி மேலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். சௌந்தரியமான ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறாள். பார்த்த உடனே அவனுக்கு அவளாண்ட சயனிக்க வேண்டும் என்று விரும்பி சயனித்தார். அது யாருன்னு பார்த்தா தன்னுடைய சேவகனாகிய உரியாவின் மனைவி ஆகிய பத்ஷேபாள். ஒரு நாள் தந்திரமாக யோசனை செய்கிறார். என்ன யோசனை பண்ணுகிறார் என்றால், யுத்த காலத்துல இவனை கொன்று போட வேண்டும் என்றதான ஒரு யோசனை தாவீதுக்கு வந்தது. ஒரு கடிதத்தை எழுதுகிறான். அந்த கடிதத்தை தான் கையில கொடுத்து அனுப்புகிறான் யுத்தத்துக்கு. இதை கொண்டு போய் அருமையாக யுத்த காலத்தில் இருக்கிற யோவாப், படை தளபதியா இருக்கக்கூடிய யோவாப் இடத்துல கொடு. அதை படித்து பார்த்த உடனே யுத்த காலத்துல முன்னதாக நிறுத்து உரியாவை, அவன் மரிக்க வேண்டும், அந்த செய்தி எனக்கு வர வேண்டும். ஆண்டவருக்கு மிகவும் மிகவும் வேதனை. தேவன் கண்டார். உரியாவை கொண்டு தன்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டார். பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக பரிசுத்தவான கொலை செய்த படும்பாவி. ஆண்டவர் கண்டித்தார், தண்டித்தார், தண்டனை கொடுத்தார். தன்னுடைய மகனை கொன்றார். தன்னுடைய மனைவிகள் தங்களை விட்டு போனார்கள். அவமானம், நிந்தை, நெருக்கங்கள், மரணம் அவரை தொடர் கொண்டது. பட் தாவீது மனம் கசந்தார். தண்டனை அனுபவித்துக் கொண்டார். தண்டனை அனுபவித்தார், மனம் கசந்தார், மன்னிப்பு கேட்டார், மனம் திரும்பினார், ஆண்டவருடைய சமூகத்துல சரணடைந்தார். அப்பொழுது ஆண்டவர் என் இருதயத்தை கேட்டவன், இட் இஸ் வண்டர்ஃபுல் மேன், மை சர்வன்ட் இஸ் டேவிட். ஆண்டவர் அற்புதமாக தேவன் இருதயத்தை கேட்டவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆண்டவர் தாவீதை ஏற்றுக்கொண்டார் மனந்தினமன பிற்பாடு. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில 2 சாமுவேல் 11, 12 ஆகிய 2 அதிகாரங்களில 12ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசியானவர் நாத்தான்வேல் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். அவன் பாவத்தை உணர்த்துகிறார். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தை கேட்ட உடனே நாத்தான் அவனை கடிந்து கொண்டான், மனம் திரும்பினான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கடிந்து கொண்டும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவர்கள் உண்டு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் ஒரு 7-8 வாக்கியங்களை அல்லது அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்தால் நாபோத்து குறித்து சொல்லப்படுகிறது. நாபோத்துக்கும் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு.
அது மேல ஆகாப் ராஜா ஆசைப்பட்டான். என்னுடைய அரண்மனை பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, எனக்கு தேவை என்று நாபோத்தோடு கூட பேசினான் ஆகாப் ராஜா. பட் அந்த இடத்துல அப்படி பேசும் பொழுது, நான் என் பிதாக்களுடைய சொத்து அது, நான் தர முடியாது என்று சொல்லி இந்த நாபோத்து சொன்ன உடனே அவன் வேதனையோடு துக்கத்தோடு கடந்து சென்றான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 43 வசனத்துல, அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசானமாய் தான் வீட்டுக்கு போய் புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். 20ஆம் அதிகாரத்துல கேட்கிறார். அந்த 20ஆம் அதிகாரத்துல பேசுகிறான். 21ஆம் அதிகாரத்துல நாபோத்தோடு கூட பேசுகிறான். அதுக்கு பிற்பாடு நாபோத்து கொடுக்கவில்லை. ஏசேபேல் தன்னுடைய மனைவியாகிய ஏசேபேல் கேட்கிறாள், என்ன சலிப்பா இருக்கிற, வேதனையா இருக்கிற, நாபோத்து நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியா, நான் உனக்கு தாரேன். 2 பேர் பேலியாள் மக்களை ஆயத்தம் பண்ணி பொய் கடிதம் எழுதி ராஜாவையும் தேவனும் தூசித்தான் நாபோத் என்று கொலை செய்து அந்த சொத்தை, அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டு ராஜாவுக்கு கொடுக்கிறார். ஆகாப் மனைவி ஆகிய ஏசேபேல். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் நிறைய பேருடைய சொத்தை, வீடா, நிலமா, பொருட்களா, அவங்கள கொலை செய்ய பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். மனுஷன் எங்க ஓடிக்கொண்டு இருக்கிறான்னா, அவன் அறியாமே அவனுடைய அழிவை அவன் தேடிக்கொண்டு இருக்க. அவனுக்கு அழிவு வரும்னு தெரியவில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தையும் நல்ல வாழ்க்கையை விட்டு தங்களுடைய வாழ்க்கையில உருவ குத்தி கொண்டு மறைத்து போகிறார்கள். மரணம், இச்சை மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாபோத்தினுடைய ரத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போனது. தேவன் மீண்டும் தண்டனை கொடுத்தாய். திஸ்பானி ஆகிய எலியாவோடு கூட ஆண்டவர் பேசி ஒரு சாபத்தை கொண்டாந்து கொடுத்தார். அவங்க வம்சம் அழிந்து போனதை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சொத்து சுகம் அல்ல, பரிசுத்தமா பயபக்தியா வாழ்ற வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாலே நமக்கு எல்லாமே வரும், எல்லாமே கிடைக்கும். நிம்மதி கிடைத்தா போதும் இல்லையா? உண்ண உணவு உடுக்க உடையும் சந்தோஷம் போதும். பொய் பேசி, கொலை செய்து, ஒருவனை ஏமாற்றி, வஞ்சகமா வாழ்ந்து அதெல்லாம் சேகரித்து வாழ்வதை விட உண்மை உத்தவமாக உண்ண உணவு உடுக்க உடையும் தங்கம் இடம் இருந்தா போதும், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனம் அல்ல. உலகம் முழுவதும் தன் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தான் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களில் வாசிக்கிறோம். ஏரோது ராஜா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வசனங்கள் வரை அருமையான ஒரு வார்த்தை. ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரனுடைய மனைவி ஆகிய அந்த ஏரோதியாலை வைத்துக் கொண்டான். ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரன் மனைவி ஆகிய ஏரோதியாலை, ஜன்ம நாள் வந்தது, பர்த்டே கொண்டாடப்படுகிறார்கள். அந்த நேரத்துல அந்த யோவான் ஸ்நானகனை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாள். காரணம் என்னவென்றால், அந்த யோவான் ஸ்நானகன் ராஜாவை கடிந்து கொண்டார். நீ உன் சகோதரனுடைய மனைவி வைத்துக் கொண்டு இருக்கிறாய், தண்டனை. அந்த ராஜாவே யோவான் ஸ்நானகனை பார்த்தா பயப்படுவான். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவ ஊழியக்காரரே கண்டித்து உணர்த்து, சபையில உபச்சாரம் செய்கிறவன், சபையில வட்டி கூடுறவன், சபையில 2 பொண்டாட்டி இருக்கிறவன், சபையில பொய் பேசுறவன், சபையில திருடுகிறவன், சபையில குடும்பங்களை கெடுக்கிறவன், இவனுங்களுக்கு தாளம் போடுற பாஸ்டர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு ஜால்ரா போடுவான். 2 பொண்டாட்டியா அந்த வீட்டிலும் காணிக்க, இந்த வீட்டிலும் காணிக்க. வட்டி கூடுறானா பரவாயில்ல, நல்ல காசு கொடுக்குறான் காணிக்க, தசமபாகம் இல்லையா? பொய் பித்தலாட்டம் செய்யறானா, நில வைக்கிறது, எஸ்டேட்டு பொய், அங்க ஒரு பொய், இங்க ஒரு பொய், திருடுறது. ஐயா கர்த்தர் காணி கொடுத்தாரு, இருந்தாங்க. ஓ பரவாயில்லைங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு தசமபாகம் காணிக்க
ஸ்பெஷல் காணிக்கை வேற, இன்னும் வீட்டுல நிறைய கரியுஞ்சோறு வேற. நீயும் நரகத்துக்கு போவ, அவனும் நரகத்துக்கு போவான். யோவான் ஸ்நான பிரசங்கத்தை கேட்டு ஏரோது ராஜாவே பயந்தான். ஏரோது ராஜா பயந்தான். நம்முடைய பிரசங்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தேசத்துல இருக்கக்கூடிய கவுன்சிலர் பயப்படணும், எம்எல்ஏ பயப்படணும், எம்பி பயப்படணும், நம்ம தேசத்துல அதிகாரிகள் பயப்படணும். ஒரு ஊழியக்காரனை பார்த்தோம். இன்னைக்கு தேசத்துல கெட்டு போயிடுச்சு. நிறைய ஊழியக்காரங்களே காலையில் எழுமின கவுன்சிலர் வீட்டாண்ட உட்காந்துக்கிறேன், காலையில் எழுமின எம்எல்ஏ வீட்டாண்ட உட்காந்துக்கிறேன், காலையில் எழுமின தலைவர்கள் வீட்டாண்ட உட்காந்துக்கிறேன். ஏன்? காசு, காசு. இயேசு போனாரு, காசு. அவன் கூப்பிடுறான், அந்த பாஸ்டா அவனை கூப்பிடு ஃபர்ஸ்ட். சே, அவ்வளவு கேவலமா? எச்சரிக்கை, எச்சரிக்கை. ஒரு நாள் வந்தது, ஜன்ம நாள் கொண்டாடுகிறார். தன்னுடைய மகள் ஏரோதியல் மகள் டான்ஸ் போட்டால் அந்த விருந்துல ரொம்ப சந்தோஷம். ஏரோதுக்கும் தன்னுடைய கூட இருந்த மந்திரிமார்களுக்கும். உனக்கு என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்துல பாதி வேணாலும் தர. அவ போனா அவங்க அம்மால கேட்டா, அம்மா ராஜா கேட்கிற, என்ன வேணாலும் கேளுன்னு. அப்படியா? ஐயோ, நம்ம பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தடையா நிற்கிற ஒருத்தர் இருக்கிறான் சிறைச்சாலையில. அவன் பேர் யோவான் ஸ்நானகன். அவன் தலை வேணும். ராஜாவிடத்துல வந்து கேட்டார், ஒரு தட்டுல யோவான்சனுடைய தலை எனக்கு வேணும். ராஜா துக்கப்பட்டார், பயந்தார். ஆனாலும் ஆணை நிமித்தமாக ஆட்கள் அனுப்பி அவன் தலையை கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள், நிறைய பேர் ஊழியக்காரர்கள், நிறைய பேர் விசுவாசிகள் கடிந்து கொண்டா போதும் சபையை விட்டு போயிடுவான். உபச்சாரம் செய்யாத, வேசத்தனம் செய்யாத, திருடாத, களவு செய்யாத, பொய் பேசாத, உண்மை உத்தமமாயிர தேவனுக்கு மகிமையா இருக்கும். பொய் பேசுபவர்கள் கடல்ல தள்ளப்படுவார்கள், இரண்டாம் மரணமாகிய கடல்ல தள்ளப்படுவார்கள், பரலோகம் இல்லை என்று நீ பிரசங்கித்தால் அவன் வாழ்க்கையை மாத்திக்க மாட்டான். நாட் ஃபார் சேஞ்ச் தேர் லைஃப் பட் சேஞ்ச் ஆஃப் அதர் சர்ச். வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணடான பிரசங்கம் பண்ணா சர்ச்சை சேஞ்ச் பண்ணிப்பான். நரகம், நரகம் கேரண்டி உனக்கு. எச்சரிக்கை, தேவன் எச்சரிக்கிறார். மனம் திரும்பினால் மன்னிப்புண்டு, மனம் திரும்பாவிட்டால் மரணம் உண்டு. 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வரல சவுல் ராஜா ஆசாரியர்களை 85 பேரை கொலை செய்தார். 85 ஆசாரியர்களை கொலை செய்த சவுல் ராஜா. ஏன்? தான் சந்தோஷம், நான் தான் ராஜா, எனக்கு அடுத்து என் மகன் தான் ராஜா, எங்களுக்கு விரோதமா இருக்கு, யாருமா வரக்கூடாது, தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்து தாவீதுக்கு உதவி செய்தார்கள் இந்த ஆசாரியர்கள் என்று தவறான செய்தியை கேட்டு, தவறான நியூஸை கேட்டு, தவறான ஆலோசனை கேட்டு, தவறான முடிவிலே ஆசாரியர்களே 85,000 பேரு 85 பேரை கொலை செய்தார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்களில. எனக்கு அருமையானவில்ல, நிறைய பேர் அறியாமல் தான் நிறைய பேர் கொலை செய்து கொண்டு. நீங்க யாரா இருக்கிறீங்க? பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க, பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க பரிசுத்தவான்களை கொலை செய்கிறார், பரிசுத்தவான்களை கொலை செய்கிறார். அவருடைய வம்சம் ஏறாதபடிக்கு ஆண்டவர் கொன்று போட்டார். வாழ்க்கையில யாரையும் கொலை செய்யாதீங்க, யாருக்கு விரோதமா செயல்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டுல உபச்சாரம் செய்தாதான் அவளோடு கூட சைனித்ததான் உபச்சாரம், கொலை செய்ததான் கொலைக்காரன். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் மாத்தினார், அவளை எச்சியோட பார்க்காத, உபச்சாரம் செய்தாயிற்று, எச்சியோட பார்க்காத, மூடனேன்னு சொல்லாத, துன்மார்கனேன்னு சொல்லாத உன் சகோதரனை, நீ எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பாயின்னு ஆண்டவர் சொன்னார். கோவப்படாது. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்கள், நல்ல பாடங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களில உபச்சாரம், பாவ சந்தோஷம் யாருக்கு? சிம்சோனுக்கு. சிம்சோன் அந்த உபச்சார தேலியால் மடியில படுத்துக் கொண்டான். இங்கிலீஷ்ல லைலான்னு இருக்குது, எவனோ பாட்டு பாடினான் பாருங்க, லைலா ஓ லைலான்னு. அந்த மாதிரியா லைலா பண்ணில படுத்தவன் லைலா ஆயிட்டான். நீங்க சைகோ ஆயிடாதீங்க, அவன் லைலா ஆயிட்டான். நியாயாதிபதிகள் புஸ்தகம்
16 அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம் 9 முதல் 18 வசனங்களில எலியாவும் அகசியா ராஜா நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நன்றா தெரியும். அற்புதமாக அந்த ராஜா துன்மார்க்கமா நடந்த ஒரு ராஜா. ஆனா அந்த இடத்துல அற்புதமாக பாகால் தீர்க்கதரிசியான்னு போய் பாகால் தேவனை போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். தன்னுடைய மகன் வியாதியா இருந்ததை சுகமாக்கமானா என்று. ஆனா அவன் வாழ்க்கையில எவ்வளோ ஆசுரத்தை கொடுத்த பிதாவாக்கி தேவன் யெகோவா தேவனை தேடாமல் எக்கரோ தேவனிடத்துல கடந்து போனான். அது அருமையாக திஸ்பியனாகிய எலியாவுக்கு தெரிந்தது. தேவன் எலியாவை அனுப்பினார். ஆனால் அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்னவென்றால், அவர் மறைந்து போனார். அந்த வேலையாட்கள் இப்போ ராஜாவுக்கு சொன்னாங்க மறுமொழி, நீ ஏறி இருக்கிற கட்டிலிருந்து சாகவே சாவாய் என்று கொடுத்தார் சாபம். யார் சொன்னது உங்களுக்கு? எலியா தீர்க்கதரிசி தென்பட்டாரா? 50 பேர் அனுப்பினா. ஏய் எலியா வா, ராஜா கூப்பிடுறாரு. அங்கே சத்தான், வானத்திலிருந்து அக்கினி வந்தது. இன்னொரு முறை அனுப்பிச்சார் 50 பேரை, அவனும் சத்தான். இன்னொரு முறை அனுப்பினார் 3வது முறை. அவனுக்கு நல்லா தெரிஞ்சது முழங்கால படியிட்டு இந்த நேரத்துல நம்ம எரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் கூட, சில பரிசுத்தவான்கள் தங்களோட பயத்தினால அறியாம தேவ சித்தத்தை தெரியாம தங்களுக்கு கொடுக்கிற அந்த பக்தியின் வரம் அவங்களுக்குள்ள தீமையானால நன்மையானால அது செயல்படுகிறது. நிறைய பேரு ஊழியத்துல கூட ஆண்டவர் கொடுக்கிற வரங்களை தவறாக செயல்படுத்துகிறார்கள். இது எலியா நமக்கு ஒரு உதாரணம். அதே 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல கூட 2 அதிகாரம் 23 வசனம் முதற்கொண்டு 25 வசனம் வல்ல வாசிக்கிறோம். இந்த இடத்துல என்ன நடக்கிறேன்டாக்கா, எலிசாவனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவம். எலிசா ஒரு மொட்டை தலையா இருக்கிறார். பிள்ளைங்க மொட்டை தலையா ஏறிப்போன்னு கேலி பண்றா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்ல கூட பரியாசம் பண்றாங்க. அவர் பாஸ்டரா, அந்த மொட்டை தலை பாஸ்டரா, அந்த சொட்டை தலை பாஸ்டரா. கடவுளுடைய ஊழியக்காரன் நிந்திக்காத, தூசிக்காத, அவமதிக்காத. அந்த அவமானம் உனக்கு தான், உனக்கும் பிள்ளைகளுக்கும். எலிசா சபித்தா. அந்த 2 கரடிகள் 40 பிள்ளைகளை கொன்று போட்டது. அப்னேருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் பாருங்களேன். ஆசகேல், யோவாப், அபிஷா 3 பேர் அண்ணன் தம்பிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனத்துல அவங்க காலையில் எழும்பி குளிக்கிறதுக்கு வராங்க குளத்தாண்டையில. அப்னேரும் ஆசகேலும் யோவாபும் ஆசாவும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. தாவீதுனுடைய சேனைகள் ஒரு பக்கம், சவுலினுடைய சேனைகள் ஒரு பக்கம். அப்னேர் பார்த்து, நம்முடைய பிள்ளைகளை வாலிபர்களை சிலம்பம் பண்ண விடலாமா? விடுறா. நடக்குது யுத்தம் பயங்கரமா. காலில இருந்து சாயந்தரம் வரையும் நடந்த சம்பவம் என்னன்னா, நிறைய பேர் செத்தா. உன்னுடைய விளையாட்டுக்காக விளையாட்டு வினையாகும் என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த விளையாட்டு வினையாகவே மாறி எத்தனையோ பேர் மரணத்தை கண்டடைந்தார்கள், மரித்தே போனார்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவன் எழுந்து அப்படியே செய்யட்டும் என்றார்கள். நீங்கள் கடைசி வரையும் வாசித்தீங்களானாக்கா, அந்த விளையாட்டு வினையாக சிலம்பம் பண்ணட்டும் வாலிபர்கள் சொன்னவர்கள் மரணம் வந்தது, மரித்து போனார்கள். ஆசைக்கேல் மரித்தார். யோவாபும் அபிஷேகம் ரொம்ப வேதனைப்பட்டானுங்க. அபிநேயர் கொன்று போட்டார் ஆசைக்கேலை. கசுப்பு உண்டாயிற்று. பரிசுத்தவான்கள் தங்களுடைய பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள். எகிப்து தேசத்திலையும், ஒரு நிமிஷம், எகிப்து தேசத்திலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக பார்வோன் மன்னன், யாத்திராகமம் 2 அதிகாரத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் நதியில தூக்கி போடு.
யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில அற்புதமாக 2 மருத்துவ வாட்சிகள் அவங்களுடைய பெயர்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 2 மருத்துவ வாட்சிகள் அந்த அருமையாக அந்த குழந்தைகளை கொலை செய்யாதபடிக்கு அற்புதமாக அவர்களை பாதுகாத்தார்கள். சிப்பிரால் பூவால் தேவன் அவங்க குடும்பங்களை தழக்க செய்தார், அற்புதமாக ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் அடைக்கலத்தையும் கொடுத்தார். நன்மை செய்தால் ஆசீர்வாதம். 10 கட்டளைகளில் ஒன்று, கொலை செய்யாத இருப்பாயாக, உபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, வேசித்தனம் செய்யாத இருப்பாயாக. தேவன் எவ்வளவு அற்புதமாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளைகளிலே 4 ஆண்டவருக்குரியவைகள், 6 நமக்குரியவைகள். ஓய்வினால் உன் தாயும் தகப்பனை கனமனவாயாக, ஓய்வினால கடைப்பிடிப்பாயாக, கொலை செய்யாத இருப்பாயாக, உபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய சொத்தையும் அவனுடைய வேலைக்காரன் அவனுடைய கழுதுகளையும் எருதையும் நீ பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் மிச்சியாத இருப்பாயாக. தேவன் கடிந்து கொண்டு புத்தி சொன்னார். தேவன் கடிந்து கொண்டு புத்தி சொன்னார். தேவன் அற்புதமான நம்முடைய ஆண்டவர். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாவ சந்தோஷம் அனுபவிக்க சிலர் பரிசுத்தவான்களை கொலை செய்தார்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க பாவ சந்தோஷத்துக்காக பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள், கணவனை கொலை செய்கிறார்கள், மனைவியை கொலை செய்கிறார்கள், வேலை ஸ்தலத்துல கொலை செய்கிறார்கள். அநேகர் கொலை செய்து மட்டுமல்லாமல் தங்க வாழ்க்கையே அவங்க மறுபடியுமாக மேலாதபடிக்கு தண்டனை அனுபவிக்கிறார், மரணத்தை கண்டடைகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஆகாப் ராஜாவா, தாவீதா, காயனா, ஏரோது ராஜாவா, அந்த சவுல் ராஜாவா, யாரா இருக்கும்? பாவ சந்தோஷத்தை அனுபவித்து பாவத்திலேயே முழுகி கொண்டு இருக்கிற நிறைய பேர் மனம் திரும்ப வேண்டும். நம்ம தேசத்திற்காக ஜெபிப்போம். போதை மாற வேண்டும். நம்முடைய தேசம் பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து மாற வேண்டும். ஆகவே பாவ சந்தோஷத்தை அனுபவித்து சிலர் பரிசுத்தவான்களை படுகொலை செய்தார்களா? மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you all. God bless you.